கொஞ்ச நேரம் கரங்களை உற்சாகமாக தட்டி சற்று நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பரலோகத்தில் இருந்து நம்மை கொண்டாடினார். அவர் உயர்ந்த தேவனாய் இருந்து மீது இருக்கின்ற நம்மை அவர் அன்பாகவும் பாசமாகவும் நம்மோடு கூட உறவாடுகிற தேவன். அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகி போல உருக ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில மலை போல இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னார். அவருடைய பிரசன்னம் நம் மீது ஒரு மெழுகி போல உருகி வர வேண்டும். அவர் வந்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு, வறண்டதும் விடாய்த்ததுமான ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிறவர். அவருடைய பிரசன்னம் ஒரு மேகத்தை போல நம்மை மூடுமா. அவருடைய கிருபை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. அவருடைய அக்கினி நம்மை விடுதலையாக்குகிறது. பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே சாபங்கள் வராதபடி ஆண்டவர் அவர் பெருகவும் சிறுகவும் வேண்டும். இருதயம் அவருக்கு நேராக ஆயத்தப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணிவிட்டால் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். வானாதி வானங்கள் நமக்காக திறக்கப்படும். பரிசுத்தம் நம்மேலே நிழலிடும். அன்றைக்கு மரியாள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டதினாலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக வந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியிலே வந்ததினாலே நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் மாறி நாம் ஆசீர்வாதமான காரியங்களுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. எத்தனை நாள் நம்ம அவரை விட்டு விலகி போயிருப்போம். எத்தனை சூழ்நிலையில நாம் அவரை விட்டு விலகி போயிருப்போம். ஆனாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் அவரை ஸ்தோத்திரத்தோடு கூட அவரை துதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறது. உள்ளம் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்த வேண்டும். ஒரு நாளும் என்னை மறவாதே மன்னீரே, உன்னையோடு உன்னை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவாதே மன்னீரே, உன்னை துதிக்கிறேன்.
அவர் வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு நம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். கரங்களை உற்சாகமாக தேவ சிந்தையோடு எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. எத்தனை காலங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில இந்த காரியம் நமக்கு நடக்காத எதிர்காலம் இருக்கிறது. நம்ம எதிர்காலங்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவருடைய ஆவியை அளவில்லாமல் ருசி பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். உன்னதத்தின் பலத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அந்த உன்னத பலன் நமக்குள்ளாக வரும் பொழுது செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும். அவரே நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எத்தனையோ கட்டப்பட்ட சூழ்நிலைகள் நம்மிடத்திலே எத்தனையோ வியாதிகள் நம்முடைய சரீரத்தை அலக்கழித்துக் கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல ஆவியானவர் வந்து விட்டாலே சுபம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாட போகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அதிகமாக இறங்கி இருக்கிறது. அவருடைய அக்கினி இடம் முழுவதிலும் உலாவி கொண்டிருக்கிறது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல யாரோ ஒருவர் சொல்ல முடியாதபடி கட்டப்பட்டு அது வெளியில யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடியும் கட்டப்பட்டவர்களா இருக்கிறது. ஆனாலும் அந்த கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அறுத்து உங்களை சுகமாய் செழிப்பாய் வாழ செய்வார். அவருடைய பிரசனத்தை உணரவும் நம்முடைய சிந்தையில் அவரை இறங்க போகிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் இறங்க போகிறார். ஒரு ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு உரியது, அவருக்கு உரியது, அவருடைய ராஜ்யத்துக்கு உரியது. நித்தியமாய் நாம் அவரோடு கூட வாழ போகிறோம். ஹல்லேலூயா. இன்மைக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போக கூடாது.
இதெல்லாம் தற்காலிகமான ஒரு காரியம். இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு சொற்ப நாளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும். அந்த தூயாதி தூயவரை நாம் அனுபவிக்க வேண்டும். மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறேன். இயேசுவே இறங்கி வந்திருக்கிறேன். ஸ்ரீமாதுனா கே மனுஷிகது நமஸ்காரது உமது புகழை நான் பாடுவேன். உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாடவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாடவே. தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நம் வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கிற எல்லா துயரங்களையும் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். துயரங்கள் உன் இருதயத்திலே அதிகமாக இருந்தால் அந்த துயரங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் நம்ம விலக்கி கொடுக்கிறார். Yes,
அக்கினி உண்டாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் அருள்கள் நம் மத்தியிலே அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாயிருக்கிறோம். போராட்டத்தில் நின்று நான் விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் உனக்குள்ளாக உருவாகிவிட்டது. உன்மேல் மனதுருகுகிற தேவனாய் இருக்கு. சரீரத்துல எத்தனையோ பிரச்சனைகள், ஊழியக்காரனே நான் உன்னை நடத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். பேசுகிற தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறார். வழிகள் திறக்கப்படுகிறது. ஆவிகள் என்ற கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பண பிரச்சனையினால கட்டப்பட்டு இருக்கிற அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. பழி வாங்குற ஆவிகளில் நின்று கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். சுகத்தின் ஆவினால நிரப்புகிறார். சரீரம் மாறிக்கொண்டிருக்கிறார். சகலத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர் இந்த இடத்துல அக்கினி உண்டாய் இருக்கிற தேவ அக்கினி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. தேவ அக்கினி, இயேசுவின் அக்கினி, கட்டுகளை உடைக்கிற அக்கினி, இயேசுவின் அக்கினி, உடைந்த இருதயங்களை தேற்றுகிற அக்கினி. ஓ ஷிகாபாது ரிபாது நியாரோ லியேமேகு ஷகதினியா வழியாக்குற ஆவியானவராய் இருக்கு. யூஸ் கைமேகு ஷிங்கயா யூஸ் வஷேகேமியா ஓ பாவ கட்டுகள் அறுக்கப்படும். ஏவல் ஆவிகள் அழிக்கப்படும். வாராதி வாழகள் துறக்கப்படும். குடும்பங்களிலே கட்டுகள் அறுக்கப்படும். வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறேன். உடைந்த இருந்தமே வெளியவா கட்டுகளை உடைக்கிறேன். சாபங்கள் அறுக்கப்படுவத மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பலவீனங்கள் அறுக்கப்படுவதாக, பலவீனங்கள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசு எல்லா காரியங்களை குறித்து பேசும். தேவனே இந்த இடத்தில் அக்கினி உண்டாயிருக்கிறது. ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற போராட்டம் வெளியே வராமல் கட்டுகளை உடைக்கிற வல்லவர் இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடைக்கப்படும். ஒரு வரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பலவீனத்தினால கட்டப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படும். ஒரு விசை யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அவருடைய அக்கினி பலமாய் இறங்கி இருக்கிறார். ஒரு அந்த இடத்துல நேரத்தை விட்டுறாதீங்க. அவருடைய பிரசன்னம் பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்குது. பலவிதமான கட்டு அவர் தொடுக்கிறார். நேரம்
கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடலும் கடலும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை கொடுக்க செய்வார் எல்லாம் ஆவில நிரம்புகிறவர் ஆவில நிரம்ப ஆரம்பிங்கள். அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறேன். ஆவில ஒரு நிமிடம் அவரோடு கூட நாம் ஆவில நிறைந்து பேச போகிறோம். சிவாவு சிகாரனோ மனோதுரோ சிகலோ பேனா இயேசு 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 கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. இயேசு இந்த இடத்துல அக்கினியா இறங்கி வந்திருக்கு. ஓ சீக்கிரம் இயேசு இயேசு எல்லாமே உருவாக்குறாராமா. சிக்கா துரோக்கு பத்து சிக்க நீக்கோ விவாக்கோ சிக்கனியா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஓ சமாதானத்தினை சிக்கரும் உங்களுக்கான அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தமாகிவிட்டார். நீங்கள் ஆயத்தப்பட்டு அவரிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவரே உங்களுக்காக அற்புதங்களை செய்வார்.
வேற எந்த மனிதராலும் அற்புதம் செய்ய முடியாது, எந்த மனிதராலும் விடுதலை கொடுக்க முடியாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அன்பு சகோதரன் வெஸ்லியை கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மகனை தொடுவீராக. அந்த வியாதி நீங்கி கர்த்தர் ஒரு அற்புத சாட்சியாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அநேக சாட்சிகளை எழுப்புகிறவர் நீர். உம்முடைய ஜீவன் ஆண்டவரே அந்த இடத்துல தொடுபடியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரே இறங்குவதாக, உம்முடைய வெளிச்சம் இறங்குவதாக. கர்த்தாவே, ஒவ்வொரு சரீரங்களிலும் உம்முடைய விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, இங்க வந்த ஜனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதம், ஒரு அனலாக்குகிற ஒரு சக்தி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆவியும் பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரே, ஆவியிலே அனலா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒரு அனல் அவர்கள் மேலே மூடட்டும். இதுவரையிலும் இருக்காத ஜபங்களிலே உம்முடைய ஜப ஆவி பற்றி பிடிக்கட்டும். நாடி நரம்பு எலும்பு தசைகளுக்குள்ளாக உம்முடைய வல்லமை பாயட்டும். ஞானத்தை கொடுக்கிற ஆவி ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தின் ஆவி ஒவ்வொரு சிந்தைகளுக்குள்ளாக பாயட்டும். கடன் பாரங்களோடும் அவமானங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரில் விடுதலையாக்கும். உம்முடைய சுகத்தை கட்டளையிடும். உம்முடைய சுகம் சர்வாங்க சுகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சுகத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய செய்தியை சுமந்து கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய தாசி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் நீர் வைத்திருக்கிற திட்டம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாகவும் கிரிய செய்யட்டும். ஆண்டவரே, என்ன வார்த்தையை கொடுத்து ஜனங்களை தேற்ற வேண்டுமோ அந்த காரியங்களை நீர் உண்டாக்கி இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய சித்தத்தை நீர் பேசும், உம்முடைய வசனங்களை நீர் பேசும். வசனங்கள் விருத்தி அடையிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு செவிகளிலும் வசனம் பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். நீரே ஆளுகை செய்யும். இரத்த கோட்டைக்குள்ளாக மூடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். முக்கியமான நேரத்துலாக நாம்